ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. ஒரு அழகிய கிராமத்தில் சந்திரன் என்ற கணவரும் ஹேமா என்ற மனைவியும் அமைதியாக வாழ்க்கையை நடத்தி வந்தனர்கள். சந்திரன் ஹேமாவுக்கு எப்போதும் கடுமையான திட்டி தீர்த்து முயற்சி செய்து கொண்டே இருந்தார். சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய பிரச்சனையாக மாற்றி விடுவார். பொது இடங்களில் கூட ஹேமாவை மட்டும் குறை சொல்லிட்டே பேசுபவர். சில சமயங்களில் அடித்து விடுவார், துன்புறுத்துவார். இப்படியே சில நரக வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருந்தால் ஹேமா. இந்த கொடுமையான நிலைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று ஹேமா மனதுக்குள் உறுதியெடுத்து கொண்டே இருந்தாள். ஒரு மாலை நேரத்தில் ஹேமா சந்திரனை நேருக்கு நேர் பார்த்து உணர்ச்சி பொங்க கேட்டாள். சந்திரா, எப்போது பார்த்தாலும் என்னை மட்டுமே நீ திட்டுகிறாய், அடித்து கொண்டே இருக்கிறாய். இதனால் என் வாழ்க்கையே அமைதியாகவே இல்லை, சந்தோஷம் கொஞ்சமாக கூட இல்லை. ஒவ்வொரு நாளும் நரகத்திலே வாழ்வது போல உணர்கிறேன் என்று கத்தினாள். இந்த நிலையை மாற வேண்டும். நீங்கள் என்னை அடித்தாலும் திட்டினாலும் இருக்காமல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்க ஆரம்பித்து விட்டாள். சந்திரன் சற்று நேரத்தில் யோசித்துவிட்டு, ஹேமா, நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த தவறும் செய்யாதவனாக எனக்கு தெரியவில்லை. நீதான் என்னை தவறாக புரிந்து கொண்டு கோபப்படுகிறார். நீயும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஹேமா உடனே இந்த பிரச்சனைக்கு ஒரு நாள் முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டான். அதற்கு நீங்களே ஒரு வழியை சொல்லுங்கள் என்று உறுதியாக கூறினாள். சிறிது நேரத்தில் மௌனமாக யோசித்த சந்திரா, சரி, இனிமேல் நீ எனக்கு சமமாக வெளியில் வேலை செய்ய வேண்டும். அப்படி நீ வேலை செய்தால் உனக்கு திட்டுவதை அடிப்பதை நிறுத்திவிடுகிறேன் என்றார். ஹேமா உடனடியாக, சரி, அதேபோல் நீங்களும் எனக்கு சமமாக வீட்டு வேலையை செய்ய வேண்டும். உங்களை விட குறைவாக வேலையை நான் செய்வதாக எனக்கு தெரியவில்லை என்று பதில் அளித்தாள். இருவரும் நீண்ட நேரம் யோசித்து இறுதியில் ஒரு முக்கிய முடிவு எடுத்தனர்கள். அதாவது, ஒரு நாள் முழுவதும் சந்திரன் வேலை செய்ய வேண்டியது அனைத்து வேலைகளையும் ஹேமா செய்வது, அதே மாதிரி ஹேமா செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் சந்திரன் செய்ய வேண்டும் என்று இரண்டு பேரும் மாறி மாறி தீர்மானத்தை கொண்டனர். பின்னர் என்னென்ன வேலைகள் இருக்கின்றன என்று விவரிக்க ஆரம்பித்து விட்டனர் இருவருக்குள். அப்போது ஹேமா, சந்திரன், உங்கள் பேச்சை மட்டும் நம்பவே முடியாது. ஒரு நேர்மையான மூன்றாம் நபரிடம் சொல்லி அவர் முன்னிலையில் ஜட்ஜாக நிறுத்திவிட்டு இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள். சந்திரனும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அந்த கிராமத்தில் நேர்மைக்கு பெயர் பெற்றவர்தான் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நம்ம பெரியப்பா அர்ஜுன். இந்த பொறுப்பை ஏற்கும்படி இருவரும் கேட்டுக்கொண்டனர். இந்த சுவாரஸ்யமான சவாலை கேட்டதும் அர்ஜுன் பெரியப்பா உடனே ஒப்புக்கொண்டார். பின்னர் அர்ஜுன் பெரியப்பா இருவரிடம் நியாயமாக பேசி சந்திரன் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன, ஹேமா செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன என்று விவரிக்க ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு இருவரும் மேலும் விவரிக்க, போட்டியின் போது ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளில் மட்டுமே செய்ய வேண்டும். எந்த ஒரு கூடுதல் பணிகளையும் ஒருவர் மீது சுமத்தவே கூடாது என்று உறுதியாக முடிவெடுத்து கொண்டனர். அர்ஜுன் பெரியப்பா முன்னிலையில் இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். அடுத்த நாள் இரவு 9 மணிக்கு போட்டி தொடங்கியது என்று அறிவிக்கப்பட்டது. போட்டி நாளில் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் ஹேமாவும் சந்திரனும் வீட்டில் உள்ள பொருட்கள் எங்கே இருக்கின்றன என்ற விரிவாக காட்டினாள். கோலப்பொடி வைக்கும் இடம் முதல் தேநீர் தயாரிக்கும் பாத்திரங்கள் வரை, துடைப்பன் இருக்கும் இடம் என அனைத்து இடங்களையும் ஹேமா தெளிவாக அடையாளம் காட்டிவிட்டார். அப்போது சந்திரன் உள்ளத்தில் லேசாக பயம் ஏற்பட்டது. இவ்வளோ அதிக வேலைகள் இருக்கிறதே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே இருந்தார். போட்டியின் முக்கிய நாள் வந்தது. சந்திரன் இரவு 11 மணி அளவில் எழுந்து வாசலில் கோலம் போட ஆரம்பித்து விட்டான். பிறகு ஹேமாவுக்கு சூடான தேநீர் தயாரித்து கொடுத்தார். சமையல் பணிகளை தொடங்கினான். ஹேமாவும் சற்று தாமதமாக எழுந்து பல் துலக்கி குளித்து பாத்ரூம் போயிட்டு வந்து இரவு உணவுகளை தயாரித்து வைக்கும்படி சந்திரனிடம் கேட்டுக்கொண்டாள். பின்னர் ஹேமா தோட்டத்துக்கு சென்று வந்து தோட்ட வேலைகள் எல்லாத்தையும் முடித்துவிட்டு கவனிக்க ஆரம்பித்து விட்டாள். அன்று அவர்களின் தோட்டத்தில் இருந்தது ஒரு 11 கோகனட் தேங்காய் மரங்களில் தேங்காய் பறிக்க வேண்டி இருந்தது. அதற்கு சந்திரன் தோட்டத்துக்கு வந்து தன் உடையை மாற்றிக்கொண்டு மரத்தில் ஏற முயற்சிக்க செய்தான். ஹேமாவுக்கு சற்று சிரமமாகவே இருந்தாலும் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவர் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. கடுமையாக முயற்சித்தால் மரத்தில் ஏறினாள். மரம் அதிக உயரம் இல்லாததால் பெரிய சிரமம் இல்லாமல் தேங்காயை பறித்து முடித்து விட்டாள். பின்னர் தோட்ட வேலைகளை முடித்துவிட்டு இரவு உணவுக்கு வீட்டுக்கு வர முடிவு செய்துவிட்டாள் ஹேமா. சந்திரன் சமைத்த உணவுகளை பரிமாறினான். ஆனால் அந்த உணவில் உப்பு சரியாகவே இல்லை, காரமும் இல்லை, எதுவுமே இல்லை. சூடு சோதனை இல்லாத மனுஷன் சாப்பிடுவது போல் இருந்தது. ஹேமா உடனே சந்திரனை பார்த்து, நான் இப்படி சமைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று அமைதியான குரலில் கேட்டாள். சந்திரன் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. நேரம் போய்கொண்டே இருந்தது. சந்திரனால் வேலைகளை சரியாகவே முடிக்கவே இல்லை. சிறு ஓய்வு கூட எடுக்க முடியவே இல்லை. அப்போதுதான் சந்திரன் உண்மையை புரிந்து கொண்டான்.
ஹேமா ஒரு நாளும் தன்னை விட அதிகமாக வேலைகளை தினமும் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ஹேமா அதை பற்றி ஒரு நாளும் வருத்தப்பட்டதே இல்லை, அழுது கொண்டதும் இல்லை. இந்த உண்மையை உணர்ந்ததும் சந்திரன் உள்ளத்தில் ஹேமாவுக்கு மீதான அன்பு ரொம்பவே அதிகமாகி கொண்டே இருந்தது. இனிமேல் ஹேமா மீது கோபம் கொள்ளவே மாட்டேன், அடிக்கவும் மாட்டேன், துன்புறுத்தவும் மாட்டேன் என மனதுக்குள் உறுதி எடுத்துக்கொண்டான். சந்திரன் வேலைகளை முழுமையாக முடிக்க முடியாமல் சிரமப்பட்டார். ஆனால் ஹேமா அனைத்து வேலைகளையும் சரியாக செய்து முடித்து விட்டாள். அந்த ஒரு நாள்தான் சந்திரன் ஹேமாவுக்கு பல புதிய புரிதல்களை கொடுத்தது. அவள் வாழ்க்கையில் இருவரும் இடையேயான உறவில் ஒரு அழகான மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அந்த நாள் அமைந்தது. அர்ஜுன் பெரியப்பா ஆசியுடன் அந்த சவாலே நிறைவடைந்தது. சந்திரனுக்கும் ஹேமாவுக்கும் அந்த நாள் இருவருக்கும் வெற்றிகரமாக அமைந்தது. அதன் பிறகு சந்திரன் ஹேமாவுக்கு இடையேயான ஒரு அழகான காதல் மலர்ந்தது. இருவரும் ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு ஆரம்பித்து விட்டனர். சந்திரன் தன் கோபத்தை படிப்படியாக கட்டுப்படுத்தி குறைக்க முயற்சி செய்துவிட்டே வந்தான். கோபம் வரும் சமயங்கள் எல்லாம் அதை வெளியே காட்டாமல் தனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருந்தான். ஹேமாவிடம் மென்மையாக அன்பான வார்த்தைகளில் சொல்லி காதல் மலர ஆரம்பித்து விட்டது. இருவர் நடுவில் ஹேமாவின் அன்றான சிரமங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டான். சந்திரன் சில சமயங்களில் தானாகவே முன்வந்து உதவி செய்ய ஆரம்பித்து விட்டான். தன் மனைவிக்கு வேலைகளை எளிதாக்கி விடுவான். இப்படியே சந்திரன் அன்பை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஹேமாவை மதிக்கவும் பாராட்டவும் கொஞ்சவும் எல்லாமே செய்து ஆரம்பித்து விட்டான் சந்திரன். அவர்களின் வாழ்க்கை தினமும் புதிய சுவாரஸ்யத்தை வளர்ந்து கொண்டே இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருவரும் இடையே புரிதலும் அக்கறையும் நிறைந்திருந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனையும் அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதையில் நான் சொல்ல வருவது, கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செல்ல வேண்டும். விட்டு கொடுத்தது தான் நல்லது. விட்டு கொடுப்பவர் எப்போதும் கெட்டு போவதே இல்லை. தயவுசெய்து உங்கள் நண்பர்களும் இந்த சேனலில் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லா உறவினர்களையும் ஷேர் செய்தால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டுங்க, நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து ஹை பட்டன் அமுக்கி நிறைய ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு என் வீடியோஸ் ஷேர் ஆகும். உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் மனசு வச்சா எல்லாமே முடியும். நன்றி, வணக்கம்.